குருவே சரணம் நிகழ்ச்சியில தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் திருக்கச்சூர் குழந்தைவேல் சுவாமிகள். திருக்கச்சூர் எங்க இருக்குன்னு பார்த்தோம். தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லக்கூடிய மார்க்கத்தில் சிங்கபெருமாள் கோவிலேருந்தும் போகலாம், மறைமலர் நகர்லேருந்து போகலாம். 3 கிலோமீட்டர் தொலைவு. அற்புதமான கஷேத்திரம். ஒரு கிராமிய அமைப்பில் இன்றைக்கும் இந்த ஊரானது காணப்படுகிறது. இவர் திருக்கச்சூருக்கு எப்படி வந்தார், எப்படி இங்கே சமாதி கொண்டாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இவர் பிறந்தது படப்பைன்னு பார்த்தோம். குடும்பத்தோட தொழில் நெசவு தொழில்னு பார்த்தோம். ஆரம்ப காலத்தில் அந்த நெசவு தொழிலையே இவரும் செய்து வருகிறார். யார்? குழந்தைவேல் சுவாமிகள். ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு மனக்கசப்பு ஏற்படுகிறது. இந்த வாழ்க்கையின் மேலே, இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் மேலே ஒரு விதமான மனக்கசப்பு ஏற்பட்ட பின்னால் அவர் மனம் எதை தேடுகிறது அப்படின்னா, ஒரு அமைதியை தேடுகிறது. ஒரு அமைதி வேணும் அப்படின்னா நம்ம எந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னா, ஆன்மீகத்தின் பக்கம் இருக்கணும். அங்கத்தான் அமைதி கிடைக்கும், அங்கத்தான் ஆனந்தம் கிடைக்கும். நாம் பொருளை தேடி போகிறோம், பணத்தை தேடி போகிறோம், வியாபார நிமித்தமாக செல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அமைதி கிடைக்குமான்னா சொல்ல முடியாது. பணம் கிடைக்கலாம், அமைதி கிடைக்குமா என்று சொல்ல முடியாது. இவர் என்ன பண்றார், இந்த வாழ்க்கையில் இவற்றையெல்லாம் பார்த்த பின்னால் தனக்கு ஒரு அமைதி வேணும், ஆன்மீகத்தின் மார்க்கமாக பயணிக்கணும், ஒரு ஞானத்தை பெற வேண்டும் என்பதற்காக வீட்டை விட்டு புறப்படுறார். புறப்பட்டு எங்கே போகிறார்? நடையா நடந்து பல திருத்தலங்களை தரிசனம் பண்ணி காசிக்கு செல்கிறார். அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஞானம் வேண்டி பயணித்த பலரும் எந்த திருத்தலத்தை அடைந்தார்கள் அப்படின்னா, காசியம்பதிக்கு சென்றார்கள். காசியில் என்ன அந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்னா, காசி இந்துக்களுடைய ராஜதானி. அந்த காசி மாநகரத்தில் சிவபெருமான் தானாக விரும்பி வந்து உட்கார்ந்தார். எவ்வளோ விசேஷம் பாருங்க. காசிக்கு பகவானே, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இந்த இடத்துல உட்காரணும்னு ஆசைப்படுறேன், இந்த இடத்துல நான் நிரந்தரமாக அமர்ந்து கொள்ளப் போகிறேன்னு சிவபெருமான் அமர்ந்த திருத்தலம் காசி. அதனால தவ முனிவர்கள் பலருமே ஞானம் பெற வேண்டி காசிக்கு பயணித்தார்கள் அந்த நாட்களிலே. அதுபோல குழந்தைவேல் சுவாமிகளும் காசிக்கு போற. அந்த காசியம்பதியில் பல காலம் கங்கையில் மூழ்கி காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணி தவநிலையை எய்து அங்கே இருக்கக்கூடிய சாதுக்களை சந்தித்து அவர்களிடமிருந்து பல உபதேசங்களை பெறுகிறார். ஒரு நாளைக்கு இவருடைய கனவுல ஈஸ்வரன் சிவபெருமான் வருகிறார். நம்ம யாரை நினைக்கிறோமோ, யாரை நம்ம அதிகமாக நேசிக்கிறோமோ அவர்கள் நம்ம கனவுல வருவாங்க. ஒரு சித்தரோ ஒரு மகாபுருஷரோ சிவனை நினைச்சு தியானம் இருக்கின்ற காரணத்தினால, சிவனையே வணங்குகின்ற காரணத்தினால அவர்களுக்கு கனவுல சிவபெருமான் வருவது சாதாரணம் இல்லையா? என்ன பண்றார், ஒரு நாள் சிவபெருமான் கனவுல வர. இந்த குழந்தைவேல் சுவாமிகள் கனவுல சிவபெருமான் சொல்கிறாராம், அப்பனே நீ இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல, நீ எங்க இருக்கணும் தெரியுமா? தெற்கு திசையை நோக்கி பயணம் செய். தெற்குன்னா இங்க காசிக்கு தெற்குன்னா நம்ம தமிழ்நாடு, நம்ம பகுதி. தெற்கு நோக்கி பயணம் செய். அங்கே திருக்கச்சூர் அப்படின்னு ஒரு திருத்தலம் இருக்கு. அந்த திருத்தலத்துல நீ அமர வேண்டும். அந்த திருத்தலத்தை உனது இருப்பிடமாக கொள்ள வேண்டும் அப்படிங்கிற. பிறந்தது இங்க படப்பையில். இங்கே பல ஊர்களுக்கு போயிருக்கார். திருக்கச்சூர் தெரியல, காசிக்கு போறார். அந்த காசியில் இருக்கிற இறைவன் திருக்கச்சூர் திருத்தலத்தை பற்றி சொல்லி நீ அங்க போ அப்படிங்கிற. உடனே என்ன பண்றார், இறைவனை வணங்கி அந்த காசிமா நகரில் இருந்து புறப்படுகிறார். காசியிலிருந்து புறப்பட்டு வர பல ஊர்களை தாண்டி பல கஷேத்திரங்களை தரிசனம் பண்ணி மதுரையம்பதிக்கு வருகிறார். மதுரையில் திருஞான சம்பந்தர் மடம் உண்டு, மதுரையில் உண்டு. அந்த திருஞான சம்பந்தர் மடத்தில் சில காலம் தங்குகிறார்.
அந்த மடத்தில் தொண்டாற்றுகிறார். அங்கே இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரரை தரிசனம் பண்றார். சில காலம் அங்கே மதுரையில் இருக்கார். எல்லாம் மதுரையில் பல காலம் முடிந்த பிறகு மதுரையில் இருந்து புறப்படுகிறார். மதுரையிலிருந்து புறப்பட்டு எங்கே வர்றார்னா திரும்ப நம்ம பக்கம் வர்றார், படப்பைக்கு வருகிறார். சிதம்பரம் தரிசனம் பண்ணி சிதம்பரத்திலிருந்து படப்பைக்கு வருகிறார். இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி.